நடிகை ஷாலினி சீரியல் ஆக்ட்ரஸா மக்கள் மத்தியில ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. முள்ளும் மலரும் சீரியல் மூலமா தான் இவங்க ஃபேமஸ் ஆனாங்க. சூப்பர் மாம் மாதிரியான சின்ன திரை ரியாலிட்டி ஷோக்கள்லையும் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லா ஷோஸ்லையுமே இவங்கள ஒரு துணிச்சல் மிக்க பெண்ணாக தான் காட்டிட்டு வருவாங்க. ரீசெண்டாக இவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அந்த இன்டர்வியூவில் இவங்களை பற்றி எக்கச்சக்கமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அவங்களோட முதல் திருமண வாழ்க்கை வந்து இவங்களுக்கு சரியாக அமையலை. திருமணமான சில மாதங்கள்லேயே இவங்களுக்கும் இவங்களோட ஹஸ்பண்டுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு வந்து அஃபிஷியலாக 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்க பேரண்ட்ஸ் கூட தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் ரியாஸ் அப்படின்றவர் கூட பழக்கம் ஏற்பட்டு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. இந்த இன்டர்வியூவில் இவங்களோட 2வது திருமண வாழ்க்கையை பற்றி பேசும்போது லிட்ரலி இவங்க அழுதுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆரம்பத்தில் அந்த ரியாஸ் வந்து இவங்க மேலே ரொம்ப ரொம்ப பாசமாக இருந்திருக்காங்க. ரொம்ப லவ் அண்ட் கேரோட இருந்திருக்காரு. ஆனால் நாட்கள் போக போக இவங்களை போட்டு அடிக்கிறது, கோபப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. கோபம் எப்பெல்லாம் அதிகமாகுதோ அப்பெல்லாம் பயங்கரமா அடிப்பாராம். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண கல்யாணம் தான் சரியில்லாம போயிடுச்சு, இந்த வாழ்க்கையை நம்ம இழந்து விடக்கூடாது அப்படின்றதுக்காக ரியாஸ் என்ன பண்ணாலும் நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். குழந்தை பிறந்தா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு நான் நம்பினேன். அதனால வாழ்க்கையில எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சரி, எப்படியாவது நம்ம ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டோம் அப்படின்னா சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு நினைச்சேன். அதுக்காக நிறைய ட்ரீட்மெண்ட்டும் நாங்கள் 2 பேருமே எடுத்துக்கிட்டோம். பட் ட்ரீட்மெண்ட் சமயத்தில் கூட என் கூட வந்து சரக்கு அடி, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ நீ தான் என் கூட ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு கம்பெனி தரணும் அப்படின்னு வலுக்கட்டாயமா என்ன கூப்பிடுவார்னு சொல்லியிருக்காங்க. ஷாலினிக்கும் ட்ரிங்க்ஸ் பண்ற பழக்கம் இருக்கு. ஒரு நாள் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஷாலினி வந்து நல்லா சரக்கு அடிச்சுட்டு தூங்கிட்டாங்களா. அப்போ அவங்க மேல தண்ணியை ஊற்றி ரியாஸ் எழுப்பி விட்டு, நீ மட்டும் நல்லா தூங்குறியா, நான் மட்டும் தனியா இருந்து சரக்கு அடிக்கணுமா, வா சேர்ந்து சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு தலையிலேயே ரத்தம் வர அளவுக்கு அடிச்சிருக்காரு. எல்லாருமே நார்மலா தப்பி தவறி அடிச்சிட்டோம், சரி ரத்தம் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப பதட்டமாவும் சரி அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்போம். பட் ரியாஸ் அப்படி கிடையாதான். ரத்தம் வந்ததுக்கு அப்புறமாவும் என்னை ஏன் இவ்வளவு வெறியாக்குற அப்படின்னு மறுபடியும் என்ன அன்னைக்கு அடிச்சாரு. இப்படி ஒரு மோசமான ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு நான் நினைச்சு பார்த்ததே இல்லை அப்படின்னு ஷாலினி கண்ணீர் விட்டு அழுறாங்க. இவங்க எப்படி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்னா, இவங்க டைவர்ஸ் வாங்கின அந்த நாளை இவங்க ரொம்ப ஒரு பெரிய போட்டோ ஷூட் நடத்தி பயங்கரமா கொண்டாடினாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு அவுட்டோர் போட்டோ ஷூட் இருக்குன்னு வைங்களேன். இப்போ ப்ரீ வெட்டிங் ஷூட்டா இருக்கலாம், இல்லை இப்போ ஒரு கப்பல் பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா அந்த போட்டோ ஷூட்டா இருக்கலாம். பட் இவங்க ஒருத்தங்க தான் டைவர்ஸ் வாங்கினதுக்காக தனியாக ஒரு போட்டோ ஷூட் நடத்தி இன்ஸ்டாகிராமே கலக்குனாங்க. அது எதுக்காகன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி ஒரு ஆள் கிட்ட இருந்து நான் டைவர்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்றத கொண்டாடுறதுக்காக தான் நான் அந்த ஒரு போட்டோ ஷூட்டை எடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஷாலினிக்கு வந்து ஒரு பெண் குழந்தை இருக்கு. இவங்க போகக்கூடிய எல்லா இன்டர்வியூலையுமே என் ஹஸ்பண்ட் என்னை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினாரு அப்படின்றது தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லை, எல்லா பெண்களுக்கும் இவங்க சில விஷயத்த சொல்லியிருக்காங்க. நீங்கள் மட்டும் கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஹஸ்பண்டுக்கு அடிமையாக இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அவன்லாம் ஒரு மாதிரி பண்ண அப்படின்னா நீங்களாம் ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எல்லா ஆம்பளைகளும் இங்கே அப்படி இருக்கிறது இல்லை. பட் இவங்க சொல்கிறது காமனாக தான் இருக்குது. பட் இங்கே ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இவங்களோட ஹஸ்பண்டுக்கு ஏற்கனவே 2 வாட்டி கல்யாணம் ஆயிருக்கான். எல்லாத்தையுமே இவங்க கிட்ட மறைச்சி இவங்களை ஏமாத்தி தான் கல்யாணமும் பண்ணியிருக்காராம். அது மட்டும் இல்லை, எப்பவுமே இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து அப்பா இல்லாத பெண்களை தான் குறி வச்சு தாக்குவாராம். எந்த பொண்ணுக்கெல்லாம் அப்பா இல்லையோ அந்த பொண்ணை தான் இவர் டார்கெட் பண்ணி தூக்குவார் அப்படின்னு இவங்களோட மனைவி ஷாலினியே சொல்றாங்க. இந்த ஷாலினிக்கு இப்போ ஒரு பெண் குழந்தை இருக்கு. இவங்க துபாயில் இருந்தாங்க, அடிக்கடி சென்னை வந்துட்டு போவாங்க. டைவர்ஸ் ஆகியிருந்தாலும் அந்த ரியாஸ் வந்து என்னை இன்னும் நிம்மதியாக வாழ விடலை, அடிக்கடி என்னையும் என் பொண்ணையும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க டைவர்ஸ் பண்ணது இல்லை சேர்ந்து வாழ போகிறது இது எல்லாமே ஒரு இவங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். பட் டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அதுக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்தது உண்மையாகவே அந்த இடத்துல நிறைய பேர் இவங்களை பாராட்டவும் செஞ்சாங்க, நிறைய பேர் கழுவி ஊற்றவும் செஞ்சாங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க.